நமது லேபர் வாய்ஸ் யூடியூப் சேனலின் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு நன்றி. நமது லேபர் வாய்ஸ் சேனலில் அவ்வப்பொழுது உழைக்கும் மக்களின் பிரச்சனைகளை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து போராடுகின்ற உழைக்கும் மக்களுக்கு ஆதரவாக நமது சேனல் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பாதுகாப்புத்துறை தொழிலாளர்கள் மீண்டும் தங்களுடைய போராட்டங்களை துவக்க உள்ளார்கள். பாதுகாப்புத்துறை ஊழியர்களின் பழம்பெரும் சம்மேளனமான AIDEF மற்ற சம்மேளனங்கள் தொழிற்சங்கங்களோடு இணைந்து 1/10/2024 7 படைத்துறை தொழிற்சாலை கார்ப்பரேஷன்களும் தங்களுடைய நிறுவன தினத்தை கொண்டாட உள்ள நிலையில் கார்ப்பரேஷன் ஆபத்தை எதிர்த்து தொடர்ந்து போராடி வருகின்ற தொழிற்சங்கங்கள் 1/10/2024 கார்ப்பரேஷன் தின கொண்டாட்டங்களை புறக்கணிப்பது எனவும் அன்றைய தினம் கருப்பு அட்டை அணிந்து பணிபுரிவது எனவும் முடிவெடுத்துள்ளார்கள். அதே போன்று AIDEF சம்மேளனம் பங்களிப்பு பென்ஷன் திட்டங்களான NPS மற்றும் UPS மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் எனவும் பங்களிப்பில்லாத பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் எனும் கோரிக்கையை வென்றெடுப்பதற்காக தங்களுடைய அடுத்த கட்ட போராட்டத்தை 2/10/2024 தேசத்தந்தை காந்தியாரின் பிறந்த நாள் அன்று அவருடைய சிலை அல்லது நிழற்படம் முன் உறுதிமொழி எடுப்பது என முடிவெடுத்துள்ளார்கள். இப்போராட்டங்களை பற்றி விளக்குவதற்காக AIDEF சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் தோழர் C. ஸ்ரீகுமார் அவர்களை அணுகினோம். அவர்களுடைய கருத்துக்களை எங்களுடைய லேபர் வாய்ஸ் யூடியூப் சேனலில் பதிவு செய்துள்ளோம். அனைவரும் அவருடைய கருத்துக்களை கேட்டு போராடுகின்ற பாதுகாப்புத்துறை ஊழியர்களுக்கு நம்முடைய ஆதரவுகளை தெரிவிப்போம். தோழர் C. ஸ்ரீகுமார் என்ன சொல்கிறார் என கேட்போம், பார்ப்போம். பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம். அகில இந்திய பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் சம்மேளனம் AIDEF சம்மேளனத்தினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அடுத்த கட்ட போராட்டத்தை துவங்குவதற்காக பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் தயாராகி வருகிறார்கள். பாதுகாப்புத்துறை ஊழியர்களை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு 2 மிகப்பெரிய சவால்களை அவர்கள் எதிர்கொண்டு அவர்கள் மீது வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தாக்குதல்களை முறியடிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி படைத்துறை தொழிற்சாலைகளை கார்ப்பரேஷனாக மாற்றிவிட்ட பிறகு அந்த 7 கார்ப்பரேஷன்களும் தாங்கள் உருவான அந்த தினத்தை ஃபவுண்டேஷன் டே ஆஃப் தி கார்ப்பரேஷன்ஸ் 7 கார்ப்பரேஷன்களுடைய நிறுவன தினத்தை கார்ப்பரேஷன் தினமாக அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் 2021ஆம் ஆண்டிலிருந்து. இந்த முறையும் அப்படி அவர்கள் கார்ப்பரேஷன் தினத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று அரசினுடைய வழிகாட்டுதல் இருக்கும். நிச்சயமாக அவர்கள் அதற்கான தயாரிப்புகளை செய்வார்கள். ஆனால் பாதுகாப்புத்துறை ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் கார்ப்பரேஷன் முடிவு என்பது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான முடிவாகும். அவர்களுடைய எதிர்காலத்தை மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாற்றிவிட்ட அரசின் அந்த முடிவு, அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து தொடர்ந்து தொழிற்சங்க ரீதியாகவும் நீதிமன்றம் மூலமாக சட்ட போராட்டமாகவும் நாம் நடத்தி வருகின்றோம். கார்ப்பரேஷனாக மாறிவிட்ட பிறகு தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம். முதலில் 20-25க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளில் முழுமையான பணி இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. பணி இல்லை என்கின்ற போது அரசு ஊழியர்களாக இருந்தாலும் பீஸ் ஒர்க் சிஸ்டத்தில் பணிபுரிகின்ற ஒரு அவசியம் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய ஊதியத்தில் மிகப்பெரிய இழப்பு, பணி ஏராளமாக இருந்த காரணத்தினால் வழங்கப்பட்டு வந்த ஓவர் டைம், அந்த ஓவர் டைம் ஊதியம் அவையெல்லாம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அரசு ஊழியர்களாக இருந்து கிடைக்க வேண்டிய ஏராளமான புதிய சலுகைகள் எதையும் வழங்காமல் கார்ப்பரேஷனாக மாறிவிட்டீர்கள் என்று அரசு காரணம் காட்டி ஊழியர்களை ஏமாற்றி கொண்டு வருகிறது. மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இறந்து போய்விட்ட ஊழியர்கள். கோவிட்-19 காலகட்டத்தில் நிறைய ஊழியர்கள் கோவிட்-19ஆல் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கிறார்கள்.
பணியின் போது தொழிற்சாலைக்குள்ளேயே பணிபுரிகின்ற போது விபத்துகள் ஏற்பட்டு அந்த விபத்தின் மூலமாக உயிரிழந்த தொழிலாளர்கள், அவர்களுடைய குடும்பத்தினுடைய வாரிசுதாரர்களுக்கு இறந்து போனவர்கள் அவ்வளவு பேருமே அரசு ஊழியர்கள். அவர்கள் யாரும் கம்பெனி ஊழியர்கள் அல்ல. அரசு ஊழியர்களாகவே இருந்து அரசு ஊழியர்களாக இருக்கின்ற போதே இறந்து போய்விட்ட அந்த தொழிலாளர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையிலான வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் இந்த அரசுக்கு உண்டு. ஆனால் கம்பெனியாக மாறிவிட்டீர்கள், கார்ப்பரேஷனாக மாறிவிட்டீர்கள் என்கின்ற காரணத்தை காட்டி அந்த குடும்பங்களை இன்றைக்கு நடுத்தருவில் நிறுத்தி வைக்கின்ற ஒரு மிக அவலமான சூழ்நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எந்த விதத்தில் பார்த்தாலும் ஊழியர்களுக்கோ தொழிற்சாலைகளுக்கோ நன்மை பயக்காத ஒரு கார்ப்பரேஷன் முடிவு, அது ஒரு தோற்று போய்விட்ட முடிவு. இட் இஸ் எ ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படி என்று பாதுகாப்பு அமைச்சருக்கு நாம கடிதம் அனுப்பியிருக்கிறோம். அதை திரும்ப பெற வேண்டும் என்பதற்கான வாதங்களை நாம் அரசுக்கு முன் வைத்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அதை திரும்ப பெற்று பழையபடி இதை ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டாக ஒரு அரசு நிறுவனமாக இதை மாற்ற வேண்டும் என்பதற்கான போராட்டங்கள். அப்படி மாற்றப்படுகின்ற வரையில் இதில் பணிபுரிகின்ற அரசு ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்ட ஊழியர்கள், அவர்கள் அவ்வளவு பேரும் அரசு பணியை நிறைவு செய்கின்ற வரையில், என்றால் அவர்கள் ஓய்வு பெறுகின்ற வரையில் அரசு ஊழியர்களாகவே இருப்பார்கள் என்பதற்கான ஒரு சட்டத்தை வெளியிட வேண்டும் என்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கூட செப்டம்பர் 30 முடிய வேண்டிய அந்த டீம்டு டெபுடேஷன் 31/12/2025 வரைக்கும் நீடித்திருக்கிறார்கள். ஆனால் அது நம்முடைய கோரிக்கை அல்ல. நம்முடைய கோரிக்கை என்பது அரசு ஊழியர்களாகவே நாங்கள் பணி நிறைவு செய்கின்ற வரையில், ஓய்வு பெறுகின்ற வரையில் இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இதை எதையுமே செவிமடுக்காமல் அரசு தன்னுடைய நிலையிலே உறுதியாக இருக்கின்ற காரணத்தினால்தான் ஏஐடிஎஃப், பிபிஎம்எஸ், சிடிஆர்ஐ என்கின்ற இந்த 3 பாதுகாப்புத்துறை ஊழியர்களுடைய தொழிற்சங்க அமைப்புகள் 1/10/2021 கார்ப்பரேஷன் தினத்தை புறக்கணிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். புறக்கணிப்பது என்பது மட்டுமல்ல, அன்றைய தினம் கருப்பு அட்டையை அணிந்து கொண்டு நம்முடைய எதிர்ப்பை அரசுக்கு தெரியப்படுத்துவது என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். இந்த போராட்டங்களுக்கு ஆதரவாக மற்றவர்கள், குறிப்பாக தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் போன்ற அமைப்புகள் எல்லாம் இந்த போராட்டத்திலே தங்களை இணைத்துக் கொள்வதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அனைவரும் இணைந்து 1/10/2021 அன்று கார்ப்பரேஷனை திரும்ப பெற வேண்டும். நாங்கள் அரசு ஊழியர்களாக பணி நிறைவு செய்கின்ற வரையில் அப்படியே இருப்போம். அதற்கான உத்தரவு வெளியிட வேண்டும். எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற இந்த 3 பிரச்சனைகளை மையமாக வைத்து அன்றைய தினம் விட்ரா கார்ப்பரேட்டைசேஷன் டே அப்படிங்கிற தினத்தை கடைபிடிக்க இருக்கின்றோம். பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் அனைவரும் இப்போராட்டத்திலே முழுமையாக பங்கு கொள்ள வேண்டும் என்று ஏஐடிஎஃப் சம்மேளனத்தின் சார்பாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். இதனைத் தொடர்ந்து இந்திய நாட்டின் விடுதலைக்காக தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய உயிரை அர்ப்பணித்துக் கொண்ட நம்முடைய தேசப்பிதா, தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த தினத்தில் அரசு ஊழியர்களுக்கு எதிராக அரசு அமல்படுத்தி இருக்கின்ற என்பிஎஸ் பென்ஷன் திட்டம், அந்த என்பிஎஸ் திட்டத்திலேயே சில மாற்றங்களை செய்து யூபிஎஸ் என்கின்ற மீண்டும் ஒரு பங்களிப்பு பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்து அது 1/4/2025 அமலுக்கு வரும் என்று அரசு அறிவித்திருக்கிறது. என்பிஎஸ்க்கும் யூபிஎஸ்க்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசங்கள் ஒன்றும் இல்லை. இரண்டுமே பங்களிப்பு பென்ஷன் திட்டம். அரசு ஊழியருடைய பணத்தை வாங்கி அவருக்கே பென்ஷன் கொடுக்கின்ற ஒரு அவலமான பென்ஷன் திட்டம். அதுவும் பழைய பென்ஷன் திட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த பாதுகாப்புமே இந்த என்பிஎஸ்ஸிலும் இல்லை, யூபிஎஸ்ஸிலும் இல்லை. ஆகவே அரசு ஊழியர்கள் மத்தியில் இன்றைக்கு சில தலைவர்கள், சில அமைப்புகள் யூபிஎஸ் வரவேற்க வேண்டியதுதான், என்பிஎஸ்ஸை விட யூபிஎஸ் பரவாயில்லை என்கின்ற நிலைப்பாடுகளை எல்லாம் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதில் நிறைய பேர் இப்பொழுது நாம் எடுத்த நிலைப்பாடு தப்பு, அரசு நம்மை ஏமாற்றி இருக்கின்றது, யூபிஎஸ்க்கும் என்பிஎஸ்ஸிற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, இரண்டுமே நம்முடைய பணத்தை கொள்ளையடிக்கின்ற ஒரு திட்டமாகத்தான் இருக்கின்றது.
ஆகவே இவை இரண்டையும் நிராகரித்து பழைய பென்ஷன் திட்டத்தை வென்றெடுப்பதற்கான போராட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு அவர்களும் எடுத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் அரசு ஊழியர்கள் யாருமே, ரயில்வே ஊழியர்கள், பாதுகாப்புத்துறை ஊழியர்கள், போஸ்டல் ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எவருமே என்பிஎஸ்ஐயும் ஏற்றுக்கொள்ளவில்லை, யூபிஎஸ்ஐயும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அத்தனை பேருடைய ஒரே கோரிக்கை ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் என்பதுதான். ஒரு தொழிற்சங்கம் எப்பொழுதுமே ஊழியர்களோடு இருக்க வேண்டும், ஊழியர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களோடு நின்று போராட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் ஏஐடிஎஃப் சம்மேளனம் காந்தி ஜெயந்தி அன்றைக்கு அவருடைய சிலைக்கு முன், அவருடைய உருவப்படத்திற்கு முன் அதிகபட்சமாக எவ்வளவு பாதுகாப்புத்துறை ஊழியர்களை, குறிப்பாக என்பிஎஸ் யூபிஎஸ் திட்டத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இளம் ஊழியர்களை பெரும் எண்ணிக்கையில் திரட்டி காந்தி சிலைக்கு அவருடைய உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தி காந்தியாருக்கு முன்னால் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்வது என்று முடிவு செய்திருக்கிறோம். அந்த உறுதிமொழி என்பது பாதுகாப்புத்துறை ஊழியராகிய நான் எனக்கு எதிராக இருக்கக்கூடிய என்பிஎஸ் யூபிஎஸ் பென்ஷன் திட்டங்களை நிராகரிக்கிறேன். என்னுடைய கோரிக்கை என்பது பழைய பென்ஷன் திட்டம் எனக்கு மீண்டும் திரும்ப பெற வேண்டும் என்பது. அதை திரும்ப பெறுவதற்காக நடக்கக்கூடிய அனைத்து விதமான போராட்டங்களிலும் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வேன். நாங்கள் அனைவரும் இணைந்து ஒற்றுமையாக நின்று போராடி பழைய பென்ஷன் திட்டத்தை வென்றெடுப்போம் என்கின்ற ஒரு உறுதிமொழியை எடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டு இன்றைக்கு நாடு முழுவதும் அதற்கான தயாரிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அருமை தோழர்களே, நான் ஏற்கனவே சொன்னதை போன்று அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கு கார்ப்பரேஷன் தின கொண்டாட்டங்களை நாம் புறக்கணிப்போம். காந்தியார் பிறந்த அக்டோபர் 2ஆம் தேதி அன்றைக்கு அவருடைய திருவுருவச் சிலை, அவருடைய நிழற்படத்திற்கு முன் நாம் எல்லோரும் சங்கமித்து அவருக்கு அஞ்சலியை செலுத்தி அவருக்கு முன்னால் என்பிஎஸ்ஸிலிருந்தும் யூபிஎஸ்ஸிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை வேண்டும், எங்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் தான் வேண்டும் என்கின்ற உறுதிமொழியை எடுத்து அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய அத்தனை போராட்ட இயக்கங்களிலும் நம்மை நாம் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம். ஏஐடிஎஃப் இறுதி வரையில் உங்களோடு இருந்து இந்த உரிமையை உங்களுக்கு வென்றெடுத்து தரும் என்கின்ற வாக்குறுதியை தெரிவித்து உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.